ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த கடைசி காலத்துல நாங்கள் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவரே எங்கள் மேலோட வல்லமை இறங்கணும்ப்பா. இந்த பிரசன்ஸ் எங்கள் மேல வரணும் ஆண்டவரே. இந்த பிரசனத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒருமனப்படுத்துகிறோம். ஆவியில எங்களை ஒருமனப்படுத்துங்க. எங்க ஒருமனமாய் கூடி இருக்கிறீர்களோ அங்க விடுதலை, எங்க ஒருமனமாய் கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியில் ஆவியானவரே ஒருமனத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஒரே சிந்தையோடு உம்முடைய ஆவியோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஒரே மனதோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க நல்லா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. அங்க இங்க எங்கேயும் பார்க்காதீங்க, கண்களை மூடி நமக்காக அடிக்கப்பட்ட ஆவியானவரை பாருங்க. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவாதி தேவனை பாருங்க. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தடைகளுடைய இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா தடைகள், பலவீனத்தின் கட்டுகள் ஆண்டவரே உம்மை துதிக்க கூடாதபடிக்கு, உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, உம்முடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல வரக்கூடாதபடிக்கு இவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, இவைகள் எல்லாம் எங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, நஸ்கரனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமல்ல நாமத்தினால எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில உங்க நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய கரம் எங்களை தொடுவதாக. இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்க ஆவியானவரே. சூத்ரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. போதாது, இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தம் விட்டு தேவ பிரசனை எங்கள் மத்தியில இறங்குது. தேவ பிரசனை எங்கள் மத்தியில இறங்கட்டும். ஆவியானவர் நாங்கள் வெறுமையோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் வந்திருந்தாலும் இந்த இடத்துல பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க அப்பா. இந்த வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா சோம்பலின் ஆவிகள், எல்லா ஆண்டவரே சோம்பலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை விட்டு வெளியேறட்டும். ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாக தேவ ஆவியினால ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை ஆவியே என்னை
ஷதரனமா ஓரி பக்கபலதரபோ ஷபலரபா. ஆவியானவரே அப்பா மெதுதிக்கிறோம் 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 மெதுதிக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ வல்லமைக்காக தேவ வல்லமைக்காக ஓரி பலதரபோ ஷந்தரபா ஓரி பக்கதரன ஓரி பலதரபா. ஆவியானவரே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்பினதுக்காய் உமக்கு நன்றி. எங்களை நிரப்பினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில தேவ ஆவியானவரை நாங்கள் வாசிக்கிறோமே, நீர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் குளிராய் இல்ல ஆண்டவரே, எங்களை அனலாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆவிலே அனலாக்குவீராக, அபிஷேகத்தில் அனலாக்குவீராக ஆண்டவரே. வரங்களினால் அனலாக்குவீராக, ஜபத்தில் அனலாக்குவீராக, வேத வாசிப்பில் அனலாக்குவீராக. உங்களை தேடுகிறதுல எங்களை அனலாக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசி கால அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்க சபையை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். எங்களை நீங்க நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும், மூப்பர்கள் சொப்பனைகளை காணட்டும் என்று ஆண்டவரே வார்த்தைகள் இருக்கிறதே. என் தேவனே இந்த கடைசி காலத்துல எங்க சபையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தரிசனங்களை காண்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. சொப்பனங்களை காண்கிறவர்கள் எழும்பணும் ஆண்டவரே. அப்பா எங்க ஆராதனையில என் தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட வரங்களினால ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அபிஷேகத்தை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. என் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya 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 ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் சங்கீதம் 119 எடுத்துட்டீங்களாமா? கேட்குறீங்களா? 8 சரி 8 வாசிக்கிறோம். 8 வசனம். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே என்பதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று
காணிக்கலாம் படிக்கப்பட்டு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் படிக்கப்பட்டு காணிக்கு காணி செபிக்கிறோம் 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியவில்லையே என்கிற சொல்லுகிற கரங்களை கர்த்தர் நீர் திடப்படுத்துவீராக. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே டாக்டருங்களே என்ன பண்ணோம், ஆச்சரியப்படுற மாரி டாக்டருங்களே சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தி அம்மாக்காக நம்ம ஜோம் பண்ண போகிற பலவீனமாக இருக்கிறாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து அவங்கள சொன்னாங்க ஓப்பன் சர்ஜரி. எல்லாருக்கும் தெரியும் ஓப்பன் சர்ஜரி பார்த்துருக்கீங்களா? பண்ண கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனத்தோடு ஜோம் பண்ண போகிறோம். ஓ ரீஷங்கலதரனமா ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஒரு கரம் கூட சும்மா இருக்க கூடாது, பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிங்க. ஆமென் ஹalleluya. யாருமே தனிமையா இருக்க கூடாது, தனியா நிக்க கூடாது. எல்லா பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. ராகுல் அப்படியே உன் பக்கத்துல இருக்கிற கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஹalleluya. மெசோதரிக்கிறோம் மெசோதரிக்கிறோம் மெசோதரிக்கிறோம். ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நம் தேவன். அவரால முடியாதது ஒன்றும் இல்லை. ஓ அவரால முடியாதது ஒன்றும் இல்லை. ஹalleluya hallelujah. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளில ஆண்டவரே அப்பா இந்த வள்ளம் கிராமத்துக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அப்பா அந்த இடத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா முழுமையாய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே வெறும் கையோடு இந்த சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா சொல்ற எல்லா பண தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக, கர்த்தர் நீர் சந்திப்பீராக. நீ சந்திக்கபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கிருந்து எப்படி வரும்ன்ற எங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் நீர் எங்களை சந்திக்க போகிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆண்டவரே அந்த பத்திரத்தையும் பட்டாவையும் எங்க கையில வாங்கும்படியாக என் தேவன் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கிருபை செய்ய போகிறீரே. மக்கள் நன்றி 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 நன்றி. இதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ எல்லா மனுஷங்க தடைகள், எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், எல்லா போராமி நாவிகள், எரிச்சலி நாவிகள், மண்கண்கள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டிந்து நிர்மலமாக்குறோம், கடிந்து நிர்மலமாக்குறோம். இவைகளெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இவைகளெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ என் தேவ ஆவியானவர் இந்த நாளில் நாங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதாக திறப்பதாக ஆவியானவர். ஆச்சரியமான காரியங்கள் எங்க சபையில நீர் செய்ய போகிறீரே. மக்கள் நன்றி 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 நன்றி. ஓ தோல்வி என்பதே இல்லை. பிசாசானவன் வெட்கப்பட்டு போக முடியாங்க, பிசாசானவன் வெட்கப்பட்டு போக முடியாங்க. இந்த இடத்தை எங்களுக்காக நீர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாயிற்று. ஓ ரிகபா லதா ரபா ஓ ரிபா லதா ரபா. எல்லா பலவான்களை புத்தி கட்டுகிறோம், எல்லா பலவான்களை புத்தி கட்டுகிறோம். யாரெல்லாம் இதுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதுக்கு விரோதமாய் உடுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதுக்கு விரோதமாய் தடை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதுக்கு விரோதமாய் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா நாவுகளும் கட்டுப்படியாக, எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியாக என் தேவன் ஒரு அற்புதத்தின் கரம், ஒரு அற்புதத்தின் கரம் எங்க மேல வரட்டும் அப்பா. எங்க சபை மேல வரட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையாக எங்க மேல இறங்கட்டும். ஒரு ரகபா ஸ்ரகலத ரபா ஒரு இவலத ரபா. தடைகளுடையட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. பிசாசேகிற எல்லா அம்புக்கும் இயேசுவின் நாமத்தினால அவன் முறிந்து போகட்டும், அவன் முறிந்து போகட்டும். நாங்கள் எழுந்து நிற்கிற பிள்ளைகள் ஓ எங்களுடைய தலையை நிமிர செய்கிறவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக ஓ ரிஷகலதரபா யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துக்கு விரோதமாக எங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இது எங்களுக்கு கிடைக்க கூடாது என்று ஆண்டவரே மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எல்லா போராமியின் ஆவிகள், எல்லா ஆமோனின் தந்திரங்கள், எல்லா சன்பிலாத்தின் ஆவிகள், எல்லா தொபியாக்கிலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால
ஒரு கவலதா உன்னைய பாசோத்ர கத்தாவே உதாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உதாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமி உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. மனுஷன் கிட்ட இருந்து வேணாம் ஆண்டவரே, உங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. உங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்தா ஆண்டவரே அதுல ஆசீர்வாதம் கூட ஆண்டவரே. நீங்க கொடுத்தா அதுல வேதனை இருக்காது அப்பா. நீங்க கொடுக்க போறீங்களே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அந்த உங்களுக்கு உங்க தூதர்களை காவல் வைங்க. அந்த இடத்துல முதலாவது நீங்க சிங்காசனத்தை போட்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீர். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீர். அவர்கள் முடிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போலப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக அநேக ஆத்துமாக்களை இந்த பகுதியில கொள்ளை பொருளாய் நீங்க எங்க கொடுக்க போறீங்களே, அநேக கிராமங்களை கர்த்தர் சந்திக்க போறீங்களே ஆண்டவரே, காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உங்களை நம்பி நாங்கள் வந்தோம். நீங்க கொடுத்தது நீங்க கொடுத்தது நீங்க கொடுத்த மக்கள், நீங்க கொடுத்த கிராமம் அவங்களே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அவரே அப்பா சோத்திரன் கர்த்தாவே, ஆண்டவரே யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம, ஆண்டவரே யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம, மனுஷனுடைய தயவு இல்லாம ஆண்டவரே உங்களுடைய தயவுல நாங்கள் முன்னேறணும் அப்பா. உங்களுடைய தயவுல இந்த சபை முன்னேறணும், உங்களுடைய தயவுல இந்த ஊழியம் முன்னேறணும் ஆண்டவரே. இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க நாங்க சொல்லக்கூடாது. என் தேவாவியானவர் எங்களுக்கு கொடுத்தார் என்று ஆண்டவரே அப்பா கிராமங்கள் தோறும் நாங்க சொல்லணும் ஆண்டவரே. ஒரு பெரிய சாட்சியா இந்த வல்ல கிராமத்தை, ஒரு பெரிய சாட்சியா இந்த சபையை நீர் வைக்க போகிறீரே, மக்கள் நன்றியா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஒரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேதனை தராதப்பா. வேதனை தராத எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் இதற்கு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒரு நாள் எங்களுடைய அழைப்பில் இருந்து நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, ஒரு நாள் உடைய திட்டத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை தடுமாறாதபடிக்கு, ஆவியானவர் ஸ்ட்ராங்காய் நாங்கள் நிற்கும்படியாய் என் தேவன் நீர் எங்களுக்கு பலத்தை தரும்படியாயிடுச்சு. கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் சோத்திரம் 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 சோத்திரம். இதே ஜப சிந்தனையில இருக்கலாம். நிர்மலாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya சோத்திரம். இதே ஜப சிந்தனையில ஹalleluya ஹalleluya ஹalleluya. போயிருக்கிற ஒரு மகள் வியாதிப்பட்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா நுரையீரல் பகுதியை கர்த்தர் நாளில தொடணும், நாளில தொடணும். ஆவியானவர் மகள் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறாரோ இதே நிலைமையில ஆவியானுடைய கரம், ஆவியானுடைய காயப்பட்ட கரம், சுகமளிக்கிறதான கரம், அற்புதத்தின் கரம் அந்த மகள் மேல இறங்கணும், அந்த மக்கள் மேல இறங்கணும். உச்ச தலை முதல் உள்ள பாத முதல் கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால அந்த மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்பா பிரமையான விடுதலை அந்த மகள் மேல கடந்து போவதாக. எல்லா சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் அந்த ஹார்ட் பகுதியில, நுரையீரல் பகுதியில, அந்த லிவர் பகுதியில, குடல் பகுதியில, அந்த உள் உறுப்புகள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் ரத்தத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒரு சேதமில்லாதபடிக்கு, ஒரு சேதமில்லாதபடிக்கு என் தேவனே மகனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய உறுப்புகள் அந்த மகள் சரீரத்தில் காணப்படட்டும். அந்த மகள் சரீரத்தில் உண்டாவதாக, அந்த மகளுடைய சரீரத்தில் உண்டாவதாக.
சுற்றிலும் ஆண்டவரே எல்லாம் நார்மலா வரணும்ப்பா, எல்லாம் நார்மலா வரணும். ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும், டாக்டரே ஆச்சரியப்படணும். உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லையாப்பா ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் ஒன்று இல்லையா ஆண்டவரே. உங்களை நம்பிதானே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாம ஒரு நாள் தூஷித்து போக கூடாது. என்ன நாவெல்லாம் உமக்கு விரோதமாய் பேசுச்சோம் ஆண்டவரே, அந்த நாவெல்லாம் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. சாட்சியாய் நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒரு புதிய பலத்தினால, ஒரு புதிய ஆரோக்கியமாக ஆண்டவரே சபையில நீங்க கொண்டு வந்து நிறுத்த போகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. அந்த படுக்கை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், அந்த ஊசியில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், போகிற மெடிசன் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஸ்கேன்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அவயத்திலும் இந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் மகிழ்ச்சி செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஒரு நாளும் சோர்ந்து போகாதே ஆண்டவரே. அப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நான் ஆராதிக்கிறதே என்னை விடுவிச்சாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரை நம்புவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் மகமே ஒரு நாள் எங்களை தள்ளாட விட மாட்டார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். நம்மளுடைய சப்பா ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கைலாம் அற்று போன நிலைமையில இருந்தாலும் ஒரு புதிய நம்பிக்கை அந்த மகள் மேல இறங்கணும், ஒரு புதிய விசுவாசம் அந்த மகள் மேல இறங்கணும், ஒரு புதிய விசுவாசம் அந்த மகள் மேல இறங்கணும் ஆண்டவரே. விசுவாசமாய் பேசணும், விசுவாசமாய் செயல்படணும் தேவன். அப்பா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் ஆண்டவரே அப்பா அபிஷேகத்தை அந்த மகள் மேல நிரப்பும்படி ஆயிடுச்சு. நாங்க அடுத்து நாங்க போன்ல பேசும்போது சமாதானமா இருக்கிறாங்க. ரிசல்ட் நல்லபடியா வரணும் சப்பா. உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம், நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் பாத்தியம்மாக்கா ஜெபிக்கிறோம். நல்லா சோத்திரம் பண்ணுங்க அந்த பாத்தியம்மாக்காங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா சோத்திரம். மகளுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஆற்று பகுதியில பலவீனமா இருக்கிறது ஆண்டவரே. டாக்டர் சொல்லிட்டாங்க ஓபன் சர்ஜரி தான் பண்ணணும்னு. ஆனா என் தேவன் ஆண்டவரே அவைகளை நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா டாக்டரால் செய்யக்கூடாத காரியம் என் தேவன் மாறக்கூடும் ஆண்டவரே. விடுதலையோடு கடந்து வரணும் ஆண்டவரே. ஒரு கத்தியும் மேல படக்கூடாது சப்பா ஆண்டவரே. சரீரத்துல கத்தி படக்கூடாது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஆபரேஷன் ஓபன் சர்ஜரி இருக்கவே கூடாது என் தேவன். எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, எல்லா ரிப்போர்ட்ஸ்ல நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எதெல்லாம் ஆண்டவரே அப்பா ரிப்போர்ட்ஸ்ல தவறு இருக்கிறதோ எல்லாம் நார்மலாய் மாற்றுங்கப்பா, நார்மலாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு அற்புதத்தின் கரம் மகள் மேல இறங்கணும் சப்பா ஆண்டவரே. மகளை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி விடாங்க, மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் உண்டு பண்ணி ஆயிடுச்சு. ஓ ரபா ஷகலத ரபா ஓரி வலத ரபா கபலதபா. அந்த மருத்துவமனையில தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். இரண்டு பேர் மேலும் தேவ வல்லமை இறங்கபடி ஆயிடுச்சு. சாட்சியாய் வந்து நிற்கட்டும் தூதரைகளை போல, தூதரைகளை போல அந்த சபையில சாட்சியாய் வந்து நிற்கட்டும். ஓ ரபா பெரிய புதிய இருதயம், புதிய இருதயம் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. நாடி மருந்து கசைகள் எலும்புகள் ரத்த நாளங்கள் ரத்த ஓட்டங்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் ஆண்டவரே அப்பா எல்லா இடத்திலும் ரத்தத்தை நீங்கள் தெரியும். கர்த்தர் புதிய ஜீவன் உண்டாகும், புதிய ஜீவன் உண்டாகும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. அது இன்னும் யாரெல்லாம் இந்த சபையில பலவீனமா இருக்கிறாங்க எல்லாரும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். இந்த குடும்பத்துல பலவீனமா இருக்கிறவங்க, சரீரத்துல பலவீனமா இருக்கிறீங்க, ஆத்மாவில பலவீனமா இருக்கிறீங்க, சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்க, காயப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா எல்லாம் அந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உற்சாகத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கணும். இங்கே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இதுக்காக சொல்ல போறாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற குடும்ப
நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நீங்க இந்த சர்ச்சுக்கு வரீங்க, நீங்க இந்த கோவிலுக்கு வரீங்க, வருவதனால உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. வசனத்தோடு சொன்னாக்கா பிரைஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பேர், நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வேறு சர்ச்சுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. உங்களை ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க. வசனத்தோடு சொன்னாக்கா பிரைஸ் கிடைக்கும், முழு பிரைஸ் கிடைக்கும். சித்ராமா சொன்னாமே தெரிஞ்சுதே. சரி, நான் மைக் கொடுக்குறேன், அப்படியே சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிற, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவர்களுக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டாலே உங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், பதில் சொல்லுவாங்க, கை தூக்குங்க, மைக் கொடுப்பாங்க. ஹரிசு, கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. மாறிட்டாங்க, அவங்க போய் வீழ்ந்துட்டாங்க. வசனம் எடுக்கலாமா? எடுக்கலாம். அப்போஸ்தலர் எடுங்க. அவர்கள் ஒரு வருஷம் காலமாய் சபையோடனே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்யோன்யவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, இந்த வெள்ளம் கிராமத்தில் வந்து ஒரு ஆண்டு காலமாக தங்கியிருந்து என்ன பண்ணாங்க, அவங்க உபதேசம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா வசனம்? திருப்பி முதல்ல வாசிக்குமா? அவர்கள் ஒரு வருஷமாய் காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அத்தியோகிவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஹல்லேலூயா. ஜோரா கை தட்டுங்க. அப்போ நீங்களாம் யாரு சொல்லுங்க? யாரும் வாய் சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்களா யாரு? ஒருமித்து சொல்லுவோம். ரெடி? 1 2 3. நீங்கள் யார்? நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்னை சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாரு? நீங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் சபைக்கு யார் வந்தாலும்
அவர்கள் அழைக்கப்படுகிற முதல் வார்த்தை அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க படைத்தது கொடுக்காதீங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. எதில் படிக்குது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே முதல்ல ஆண்டவர் நம்பி வர பிள்ளைகளுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 26 28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அம்மே அலைனக்கா இங்க அப்போ சொல்றாங்க, அகிரிப்பா ராஜா வந்து பவுல் சொல்றாரு. பவுல் அடிக்கடிக்கு சொல்லும் போது நீ என்ன கிறிஸ்தவன்னு சொல்லி என்னை மாத்துற, நீ என்னை சொல்ல வைக்கிற. அல்லேலூயா. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஜபத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக நம்ம பக்கத்தில் ஜபம் பண்ணிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம போய் ஜபம் பண்ணிடுன்னு வச்சுக்கேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ எங்கேயோ போகிற ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜபம் பண்ணுறாங்க, அப்போ இவங்க கிறிஸ்தவங்களா மாறுறாங்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாசிப்போம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு பவுல் நீ மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதுக்கு 30 வசனம், இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் வெச்சுக்கப்படணும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தார்கள். அம்மேன், ஹல்லேலூயா. அப்போ அங்கே அகிரிப்பா ராஜா பவுல் போய் பேசும்போது கூட சேனாதிபதிகளும் இருந்தாங்க. அம்மேன், ஹல்லேலூயா. அவன் நினச்சிட்டு போய் பவுல் வந்து நம்ம ராஜாவை கிறிஸ்தவனாக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார், அடையாளம் காட்ட விரும்புகிறாரு. ஒருவேளை ராஜா ஏசப்பாவை ஏற்றுக்கினாரோ, ஒருவேளை ராஜா சூசையப்பர், அந்தோனி, மரியாள், அப்புறம் இவங்களை ஏற்றுக்கினாரோ. அல்லேலூயா. கூடுகிறவங்க யோசித்து இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு வாசிக்கலாம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் 4:16 தானம்மா? 16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால பாடுபட்டால் வெட்கப்பட்டால் இருந்தோம், அது நிமித்தம் தேவனை அவன் மகிமைப்படுத்த கடவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு முன்புதான் சொல்லுவாங்க, அப்பா அம்மா நீ ஞானஸ்தானம் எடுக்க போறீ. கிறிஸ்தவங்களை சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே உனக்கு துன்பங்கள், போராட்டம், வியாதி, பலவீனம், இது அதுன்னு சொல்லி யாரு கிறிஸ்தவர்களே என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களாய் வருகிறவர்களை பயமுறுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் பாருங்க. இன்னைக்கு நான் இந்த திருவந்தில் ஞானஸ்தானம் கொடுக்க 3 நாளைக்கு முன்னே திட்டமிட்டேன். எருமேட்டி திருச்சபையிலையும் என் மகள் ஏஞ்சலுக்கும் ஞானஸ்தானம் இன்னைக்கு கொடுக்கணும், திருவந்துக்கு முன்னே திருவந்து அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு தடை இருக்குது. என்ன தடை இருக்குது? 3 தடை. ஊரில் தண்ணி சரியாக வர மாட்டேங்குது. என்னது? தண்ணி சரியில்லை. இப்போ தண்ணி சரியில்லைனாக்கா தண்ணி கட்டு போகலை, தண்ணி இல்லை.
ரெண்டாவது பெரிய தொட்டி இல்லை. மூணாவது பெரிய தொட்டி இருக்கிற விசுவாசி நம்ம மேலே கோச்சிக்கிட்டு இங்கே அங்கேயும் ஆவிகளை போய் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே போய் கொடுக்க முடியும்? ஏரிலையும் தண்ணி இல்லை, குளத்துலையும் தண்ணி இல்லை, குட்டையிலையும் தண்ணி இல்லை, காவாலையும் தண்ணி இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, தண்ணீர் இருக்க தடையேது ஞானஸ்தானத்துக்கு. இப்போ தண்ணி காலம் போய் இப்போ பஞ்சகாலம் வந்துருச்சு தண்ணிக்கு. அல்லேலூயா. ஆற்றுல தண்ணியாகி போச்சு, ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. சொல்லுவாங்க, எவ்வளோதான் தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். அதுபோல் தண்ணி இருக்கும்போது ஞானஸ்தானத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரலை. இப்போ தண்ணி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நைட்டு கூட எங்கள் மனைவி கிட்ட பேசினேன். அந்த அந்த தம்பி வேணும்மா, ஆகாஷுக்கும் ஏஞ்சலுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இப்போ ராஷினிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு வேணும்னு நினச்சேன். டேய், உங்களுக்கு தொட்டியும் கிடையாது, தொட்டிக்குள்ளே போடுற தண்ணியும் கிடையாது, வேறு எங்கடா பண்ண ஞானஸ்தானம் கொடுக்க? இப்போ நைட்டு எப்படி 1:30 மணி நினைக்கிறேன். நான் வந்து 11:45 வந்த சென்னையிலேருந்து. இதை நாங்கள் உட்காந்து பெட்ரூம்னு பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல நான் வசனத்தை வாசித்தோம். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமா ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னாக்கா ஒரு ஆண்டு காலம் சபைக்கு கட்டாயம் வந்திருக்கணும். ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சபையில் வராமல் பிற சபையில் போயிட்டு அங்கே 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் வந்துட்டு இங்கே ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுத்து என்ன பண்ணவர்களுக்கு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 14 வசனத்தை அதில் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவராலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், அல்லேலூயா, நிந்திக்கப்பட்டால் நம்ம யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதி, பாக்கியவான். அல்லேலூயா. எப்படிங்க தேவன் நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் எப்படி நிந்திக்கப்படுவோம்? முதல் உன் தெருவில், உன் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர் வீடுகாரன் என்ன பண்ணுவான்? உன் முகத்தில் போய் அச்சப்படுவான். அவோ எப்படிங்கிறப்ப அவன் முகத்தில் மூச்சிட்டு போனா இதுவும் நடக்காது. அல்லேலூயா. அவங்களோட பார்வை எப்படி பார்வை? வெளி தோற்றம். காதில் ஒன்றும் இல்லை, நெத்திலே ஒன்றும் இல்லை, மூக்கில் ஒன்றும் இல்லை. இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஊழியக்காரன் வந்துக்கிறான். ஆமாம். அல்லேலூயா. அந்த காலத்து ஊழியக்காரன் கழுத்தில் தாலி கூட விட மாட்டான். இது காலில் மோதிரம் கூட இருக்காது, எல்லாத்தையும் உருவிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல, சொல்லாத ஒன்று செய்யக்கூடாது. அல்லேலூயா. என் அப்பன் வெள்ளைக்காரனா? உங்கள் அப்பன் இத்தாலியிலேருந்து வந்தான்? உங்களை பெற்றது யாரு? சொல்லுங்களாமா? என்னை பெற்றது ஒரு கிராமத்தான். எங்கள் அப்பா போய் சண்முகம். என்னது? என்னை பெற்றது கிராமம். எங்கள் அப்பா கிராமத்தில் பிறந்தாங்க. எங்கள் அப்பா கிராமம், இந்தியாவில் தான் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ நான் யாரு? இந்தியன். நான் யாரு? ஒரு தமிழன். அல்லேலூயா. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா இட்டாலிக்காரா, ஜெர்மனிக்காரங்களா? அல்லேலூயா. நம்ம யாரு? தமிழச்சி. அல்லேலூயா. ஓ, உங்கள் அம்மா தமிழ் ஆனால் கர்நாடகாவில் பிறந்தாங்க. உங்கள் அம்மா கர்நாடகாவிலேயே பிறந்து, கர்நாடகாவில் வளர்ந்து, கர்நாடகாவில் திருமணம் பண்ணி, கர்நாடகாவில் 3 அங்கேவி சங்கிவி பங்கிவி பெற்றெடுத்த தாய் அவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கவனிங்க,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் தமிழ் இங்கே தான் அங்கிட்டு பேசிங்க வெளிக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை விசேஷமாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நம்ம சொந்தம் வந்து நம்மளை முன்னே நிறுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. கூப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு நல்லதாகவே இருக்கும், ஒரு சில நேரத்தில் மன வேதனையும் இருக்கும். அல்லேலூயா. அப்பா நம்மளை துன்பப்படுத்தலை, கஷ்டத்தை கொடுக்காம நம்ம ஒதுக்கி விட்டானான்னு. அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் வேறு இடத்துல நம்மளை கூடாமல் என்ன பண்ணுவோம், அவமானப்படுத்திடுவாங்க. கூட்ட நீ வரவையோ வரமாட்டையோ அதுதான் ஒன்று நான் கோவப்படலை. கொடுத்தா நீ துண்ணுவையோ துண்ண மாட்டையோ அதுதான் உனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம துண்டுறமோ துணிலையோ கொடுக்க வேண்டியது சொந்தமாக தான் நீ குத்துடு. நான் துண்டுறனோ இல்லை பக்கத்துக்கு கொடுக்கணும், எத்தி கொட்டுறணும், அது ஏன் பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ராசினி தூக்கம் வருதா? சொம்பு புதுசாகுது. சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த லைன் வாசிங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம். இந்த மோல் அடிக்கிற தம்பி எங்க தான் போறான்னு தெரியல. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. இந்த மகிமையின் மேகம் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, என்ன வாசித்தோம்? ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னை ஒதுக்கி வச்சுவங்க, வேண்டான்னு நினைச்சுவங்க, இவனை கூப்பிடணுமா இவளை கூப்பிடுமா நினைச்சுவங்க, உன்னை பார்க்கும்போது தேவ மகிமையில் உன்னை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எப்படி பார்க்கணும்? இந்த டேவிட்டா பார்த்தனா நான் முரடனா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட என்ன ஒன்று குற்றப்படுத்தினாங்க. என்ன நம்ம குற்றம் பண்ணவங்க பாஸ்டர்மா என்ன சொன்னாங்க? இன்னும் வார்த்தை சொன்னாங்களே, என்னம்மா சொன்னீங்க? ஆமா, என்ன குற்றப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த டேவிட்டா பார்த்தா ஒரு முரடனா தான் தெரியும் எல்லாருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் சாய்ந்திருக்கிற கிறிஸ்துவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் மீது அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணேன்? கிறிஸ்துவனாக நடிக்க வேண்டும். டிங்கி 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 டிங். அல்லேலூயா. எப்படி நடிக்கணும்? அப்போ சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர். எங்க பாஸ்டர் என்னதான் தப்பு பண்ணாலும் எங்களை கேட்கவே மாட்டார். எங்க பாஸ்டர்களை கண்டுக்கவே மாட்டார். மற்ற பாஸ்டர் சர்ச்சில் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் உட்காந்து சண்டை போடுவோமே. என்ன சொல்லி எப்படி சண்டை போடுவோம்? பக்கத்து வீட்டுக்கார திட்டத்துக்கு. சரி, உங்கள் வீட்டுக்கார திட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கார அடிக்க முடியாது, திட்ட முடியாது. யாரும் திட்டுவான்? 2 பேர் கோவப்படுவோம். முதல்ல பசங்க மேலே, ரெண்டாவது வீட்டுக்கு சாமான் டம்மா டிமில் டும்முணும். அப்போ வீட்டுக்காரன் நல்லவனா புரிஞ்சு, ஓஹோ நம்ம மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்கு போலுக்குது. வீட்டுக்காரர் என்ன பண்ண அனுசரித்து நடந்தா சமாதானமாக போயிடும். ஏண்டி போட்டு ஒடிக்கிற சமாதானம் சொல்லிட்டவன் அப்படி வெற்றி பறக்கும் டமா டிமில்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த இடத்துல வாசம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியான மேல் தங்கியிருக்கிறார் என்றால் நம் மூலியமாக நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரு? நீங்க யாரு? அப்படி நினைச்சு பாருங்க. இந்த வெள்ளம் கிராமத்துல உங்களை யார் என்று சொல்கிறார்கள்? அப்படியே சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க ஊர்ல? சரி விடுமா, இப்போ நீ சர்ச்சை விட்டுட்டுங்க. வெள்ளங்கிராம் இப்போ நீ சர்ச்சையில் வந்துட்டீங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். என் கண்ணு தெரியுது, நான் பார்க்குறேன். நீ நாரசை நிறுத்துட்டுங்க, தசமாக கொடுக்குறீங்க, காணிக்கு கொடுக்குறீங்க, ஊழியம் பண்ணுறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நம்ம சபைக்கு யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுங்க, உபசரித்து நடத்துறீங்க. ஓகே,
மறுநாளிலே உங்கள் கிராமத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் நீங்கள் வேலை செய்கிறது உங்களை யார் என்று சொல்கிறார்கள்? ஹலோ, அவன் சொல்லணும். நீங்கள் நம்ம மண்டையில் போடவன கிறிஸ்துவெல்லாம் சொல்கிறாங்க. சரி, உங்கள் தெருவில் நீங்கள் விசாரிக்கிறேன். ஒவ்வொரு தெருவில் வந்து ரமணி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்சியை பார்த்து ஜபக்கனியை பார்த்து என்ன சொல்கிறீங்க? ஜபக்கனிய ரமணி பார்த்து என்ன சொல்கிறீங்க? எப்சியை என்கிற பேர் என்னம்மா மணிமேகரை பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு வந்து கேட்டால் அப்போ சொல்லுவாங்க, அப்பா சார் அவளை பற்றி கேட்குற, அவள் ரொம்ப நடிக்கிறான். இது அவ கேட்ட கேள்விக்கு இது அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி வேணும்னு சொல்லுவாங்க. சரிங்க விடு, சரிங்க விடுங்க. இப்போ என்ன எடுத்துக்குங்க, என்னை பற்றி வந்து ஊரில் கேட்டு பாருங்க. தண்டலையும் சரி, நான் செய்ய வசிக்கிற இடத்துலையும் சரி, நான் எங்கெல்லாம் சாத்தான போல் ஊரை சுற்றுக்கிறனோ அந்த இடத்துல வந்து கேட்டு பாருங்க. அம்மே அல்லேலூயா. தெரியும் அப்போ நான் யாருன்னு தெரிய வருமா வராதா? அல்லேலூயா. இங்கே வாசிச்சோம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. மகிமைப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நிமித்தமாக, தேவன் நிமித்தமாக, ஊழியர் நிமித்தமாக, சபையின் நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டால், தூஷிக்கப்பட்டால் தேவன் உங்களை என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன படத்துக்கு வர்றாரு? உள்ள ஒரு பாட்டு, இயேசு ராஜா முன்னே செல்கிறான். என்ன படத்துக்குள்ள வர்றாரு? என்ன படத்துக்கு சொன்ன பிரைஸ் கட்டிகள் கிடையாது ஒருங்க. ஜீசஸ் படத்துலையா? ஜீசஸ் படத்தை பைபிள் படிக்கல யாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பட்டணத்துக்குள்ள வரும்போது பார்த்து என்ன பண்ற? அழுவர், கண்ணீர். இயேசு கண்ணீர் விட்டார். படிச்சிங்களா? படிக்கல, தெரியல. என்ன உங்களுக்கு பிரைஸு? ஊழியர். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, நம்மளை பார்த்து நம்ம அவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன். எங்க குடும்பத்தை வச்சு, பிறர் வீட்டில் தன்னுடைய பெண் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் விட்டுட்டு யாரும் போவாங்களா? ஆனா எங்க வீட்டில் விட்டுட்டு போவாங்க. எங்க வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அவங்க வீட்டில் சோறு துணாதுங்க, ஆனா எங்க வீட்டில் தான் சோறு சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. இந்த பணம் நகைலாம் என்ன பண்ணுவாங்க? சொந்தக்கார வீட்டுக்கு வைக்க மாட்டாங்க, சொந்த வீட்டில் கூட வைக்க மாட்டாங்க. காணாம போட்டு எங்க வீட்டில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? இது காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள். என்னது? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இவை நிமித்தமாக நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசு மீது வைத்த நம்பிக்கை நிமித்தமாக இவர்கள் உண்மை உத்தமமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல கடைசியில் என்ன வாசித்தோம்? தூஷிக்கப்படுகிறவர்கள் உங்களாலே மகிமைப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நிமித்தமாக நம்ம தூஷிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் நிமித்தமாக நம்ம மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களா ஆகிட்டோம். ஆனா நம்மளுக்கு இருக்க வேண்டியது இல்லாம போகுது. என்னது? சமாதானம். அல்லேலூயா. ஒரு பாட்டு, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவராம் நீங்க. சங்கீதம் 119 105 வசனம்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது இந்த இடத்துல, உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம். ஆமென். இன்னைக்கு எங்க போறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. கையை ஓடல, காலை ஓடல. திடீர்னு உங்களுக்கு மேல இருக்கிறவங்க நமக்கு என்ன இப்படி தெரியுமா, என்கிட்ட பணம் இல்லை, சொத்து இல்லை, அழகு இல்லை. ஆனா பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அழகு இருக்கு. அவன் கார்லையோ பைக்லையோ எதுலையோ ஒன்று வந்துட்டா நம்ம என்ன நினைப்போம், கையும் ஓடாது காலும் ஓடாது. அம்மே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, ஐயோ உட்கார வைக்க கூட சேர் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்ல, ஐயோ கையை ஓடல காலை ஓடல பாஸ்டர், தெரியல என் வீட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்கா, நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க? கிறிஸ்துவ செயலாக அவருடைய வேலைக்காரனாக நீங்க என்னை பார்க்கறதுனால என்ன சொல்றீங்க, கையும் ஓடலை காலம் ஓடலை. அல்லேலூயா. வசனம், உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை கேட்கிறவங்க, வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு தேவனாக கர்த்தர் சமாதானத்தை அருள் செய்கிறார். அல்லேலூயா. ஏசாயால வாசிப்பு, ஏசாயா 26:3. 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஆசை ரமணி பைபிள் வாசிச்சு, ஆனால் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. யாரெல்லாம் பைபிள் வாசிக்க ஆசைப்படுறீங்க அப்படியே லெஃப்ட் பக்கமாக வந்து உட்காருங்கன்னு கேட்டால், ஆஹா அதை வாசப்படி விட்டு நான் வரவே மாட்டேன். ஏன்னா அது அவங்க ரூமு, அது அவங்க ரூம், அவங்க பார்த்துக்கிறாங்க பத்திரமா. நம்ம ஸ்டோர் ரூமு நம்ம அம்மா புதுசாக பார்த்துக்கிறாங்க, ரூத் அம்மா பார்த்துக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஸ்டோர் ரூம்னு எந்த பொருளும் காணாமல் போகக்கூடாது. ஆமாம், நம்ம ஸ்டோர் ரூம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஆமாம். அல்லேலூயா. நம்ம தமிழ் மொழி அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம சமையல் ரூமில் இந்த 2 அம்மாவும் பத்திரமா பார்த்து, யாரும் உள்ளே போகக்கூடாது வரக்கூடாது, எல்லாம் தலையை வந்து போகுதுனால. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசித்தோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவராக இருக்கிற நீங்க அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் இருந்தா நல்லா இருக்கும். ஆஹா. அல்லேலூயா. அதே போலதாங்க நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். யாரு? அவரை பற்றி கொண்ட எவரை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாக, தெய்வமாக, தலைவனாக, நண்பனாக, தாயாக அவரை பற்றி கொண்டவர்கள் தேவனாக கர்த்தர் பரிபூர்ண சமாதானத்தை தந்தருளுவார். அல்லேலூயா. பேரு பூரணம்னு இருக்கும், பரிபூர்ணம் அது அறவேக்காடா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுப்பா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் ஏசாயா 48:18 வசனம் வாசிப்போம். ஏசாயா 48:18.
என் கற்பனைகளை என் கற்பனைகளை கவனித்தவனால் நலமாயிருக்கும். இங்க வாசிக்கிறோம், அதுல அடுப்படுது. ஐயோ பொழக்கணும் வாய் அந்த இடத்துல அப்படி இல்லை கொடுக்குது. பெரியாவா சின்னாவா? ஐயோ பெரிய ஆளுதான் நீ. சொல்லுங்க வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தையானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நதி சமுத்திரத்தின் போலும் இருக்கும். அல்லேலூயா. சொல்ல என் கற்பனைகளை நீங்க கவனிச்சாக்கா என்னவா இருக்கும்? நலமா இருக்குமே. கடவுள் விண்ணப்பம் வைக்கணும், ஆண்டவரே என் வேண்டுதல்களை என் கற்பனைகளை. இப்போ நம்மளுக்கு கற்பனை, இப்போ நமக்கு தேவையானது இடம் வாங்கணும், சர்ச்சி எப்படிலாம் கட்டு நல்லா இருக்கும், எந்த பக்கம் பாத்ரூம் வைக்கணும், எந்த பக்கம் கதவு வைக்கணும், எத்தனை ஜன்னல் வைக்கணும், பாத்ரூம் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக கட்டணுமா இல்லை ஒன்றா வைக்கணுமா, அது எப்படி செய்யணும், பல கற்பனை வருதே இல்லையா? என்னம்மா தனியாக நடந்துன போது நானும் யோசிக்கிறேன், ஒருவேளை என் பார்வை சரி இல்லையோ நினச்சி கொஞ்ச நேரத்தில் தள்ளி விட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு டவுட் ஆகிப்போச்சு பார்வைக்கு. ஒருவேளை நம்ம டக்குன்னு எதுவும் தலைலாம் சுத்த ஒரு மாதிரி நவருல, அதுவும் நவருதோ அப்படின்னு நினச்சிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஹல்லேலூயா. பல கற்பனை. நான் கூட என்ன பண்ணுவேன்னாக்கா, சும்மா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், பேப்பர் எடுத்து இருக்கினே இருப்பேன். ரெண்டே முக்கா சர்ச்சி அந்த பக்கம் கட்டலாமா, இந்த பக்கம் கட்டலாமா, ஒட்டி கட்டலாமா, நடுவில் கட்டலாமா. நேற்று வண்டியில் வரும்போது கூட எவனும் போது எப்படிமா ஒரு பாஸ்டர் சொன்னார், இப்போ வீடு கட்டிங்கிறாங்களே அதில் ஒட்டி கட்டி போக மாட்டினாங்க. நம்ம ஒட்டி கட்டிட்டா சுண்ணாம்பு அடிக்கணும், இல்லை ஜன்னலை தந்து விடணுனாக்கா போய் எப்படி தந்து விட முடியும்? அங்கே வீட்டு பாத்ரூம் தானே பார்க்க முடியும். சரி அப்படின்னாக்கா நடுவில் கட்டிடுவான், இல்லை பின்னாடி தள்ளி பின்னாடி இடம் விட்டுலாமா. இதுவே கற்பனை என்ன பண்ணுது, இந்த வண்டியில் வரும்போது என்ன பண்ணுறது, சென்னையில் வரும்போது போர் அடிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி தான் கற்பனை போகுது. என்னோட கற்பனை இப்படியே போகுது. என்னது, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம். ஒரு பாஸ்டர் சொன்னார், 2 பாஸ்டர் சொன்னாங்க. அவர் மாமான்னு கூடுவேன், இந்த பர்த்டே வீட்டு ஏதோ சீட்டு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ சின்னதாக கட்டிட்டா அதுலேருந்து மீண்டு வெளியே வர யோசனை அதிகமாக இருக்கும் உனக்கு. அதனால் பொறுமையாக இரு. என்னது, பொறுமையாக ரிஜிஸ்டர் பண்ணு. கட்டுற அப்படின்னாக்கா அது கல் சவரை வச்சு கட்டு. அப்போ தான் இடிச்சிட்டு போகிறது கட்ட ஒரே மாதிரியே. அங்கே எதுவும் மைக் சத்துக்கு நினைக்கிறேன், சவுண்டு நினைச்சா. ஓகே. ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை வருது இல்லை. அதே நேரத்தில் நான் நினச்சேன், என்னை பெற்றுவங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அம்மா அப்பா நினச்சிருப்பாங்களே, பிள்ளைங்க நான் தான் படிக்கலை, நான் கஞ்சி கூட குடிச்ச என் பசங்களுக்கு நல்லா சோறு ஆக்கி போட்டு அதுங்களுக்கு படிக்க வைக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து நிலையில் வரணும்னு சொல்லி தான் பெற்றவங்க நல்லா அவங்களும் நல்ல கற்பனைகள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களை வளர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தான் உங்கள் அப்பா அம்மா எப்படி நினச்சாங்களோ எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தான் நினச்சி வளர்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அங்கே கற்பனைக்கு புறம்பாகவே தான் நான் என்ன பண்ணேன், செயல்பட்டேன். என்னது, நல்லா படிக்கணும், அரசாங்க வேலைக்கு போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி நிற்கணும். நாங்கள் நடக்கவே நடக்காது, நீங்கள் நினைத்தது ஒரு காலமோ நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இப்படி தான் நான் என்ன பண்ணேன், போயிட்டேன். அம்மா அல்லேலூயா. இதெல்லாம் இந்த கற்பனை நடக்கும் போதோ என் கற்பனை போகுது, எங்கள் அப்பா அம்மா இப்படி தானே நினச்சாங்க அப்படி நினச்சிட்டு அடிக்க சொல்லுவேன். அம்மா அல்லேலூயா. இது நினைக்கும் போது நீக்கு நான் ஒரு அப்பனா இருக்கும்போது
என் பொண்ணுங்க இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் இருக்கணும், நான் எனக்கு வருது இல்லை, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு யாருக்கு துரோகம் பண்ணேன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. இதெல்லாம் நேற்று வேனில் நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன். அம்மே அல்லேலூயா. அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு யாருக்காவது நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா, துரோகம் பண்ணியிருக்கிறேன் டேவி. அச்சோ அந்த துரோகம் அதே போல் என் குடும்பத்தில் நடந்தாக்கா எவ்வளோ வலியாக இருக்கும் நினச்சி கஷ்டப்பட்டேன். அம்மே. அப்போது கற்பனைகள், நல்ல கற்பனை, கட்ட கற்பனைகள் இருக்குது. அம்மே. பிள்ளைங்களை வளர்க்குறது நல்லதா கட்டதா? அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டியது உருண்டுங்கிறாங்க. தூக்கம் வந்துச்சா? சோதனம். அவங்க படுத்துட்டாங்க, நாங்கள் எப்படி படுக்க முடியும்? நீங்கள் சுற்றி ஏற்றுங்கிறீங்களே. ஆமே. அல்லேலூயா. ஆகியவை கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 48 வசனம் வாசித்தோம். என் கற்பனைகள் அவனைத்தால் நலமாயிருக்கும், அப்போது உன் சமாதானம் நதி போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அல்லேலூயா. ஏசப்பா, என்ன நினைச்சுக்குங்க, என் கற்பனை நினைச்சுங்க. கடைசியாக நான் முடிவு பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. இங்கே நான் ஜெபம் பண்ணல, சாஞ்சிக்கிட்டே வேனில் இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்குது. என்னை நினச்சிங்க ஆண்டவரே, நான் எப்படி இருந்தேனோ உங்களுக்கு தெரியும். இப்போ கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் மனைவி கிட்ட சொன்னப்ப, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அது உனக்கு தேவையில்லாது, கல்யாணம் ஆன பிறகு நான் எப்படி இருக்கிற அதான் உனக்கு முக்கியம். என்னது கேளுங்க, சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னது அதுவும் தேவையில்லாது. திருமணம் ஆன பிறகு அன்னைக்கிருந்து நான் உனக்கு எப்படி வாடுகிறேன், அதுதான். அதில் தவறு இருந்தால் மட்டும் தான் கேள்வி கேட்கணும். நீ அப்படி இருந்தியாடா, இப்படி இருந்தியாடா, உன்னை நம்பி வந்துட்டு பேசவே கூடாது. அல்லேலூயா. அதே போல் நீ எப்படி இருந்து நான் கேட்க மாட்டேன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது எனக்கு தேவையில்லை. ஆனால் திருமணம் ஆனவருக்கு எனக்கு பிடித்த மாதிரி எனக்கு நம்பிக்கை உள்ளவளாக இருக்கணும். அப்போ உனக்கு எனக்கு பிரச்சனையே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் ஒரு கண்டிஷன், புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம், புரியாதவங்களுக்கு தோத்திரம். அல்லேலூயா. புரியல தானே? அப்படியே விட்டுடுங்க. கர்த்தருக்கு சோதரம். மணிமேல போகுது எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு மைக்கி வச்சுக்கணும். கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. ஆகவே உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருப்பதாக சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என் சமாதானம் நதியை போல, என் நீதி அலையை போல ஆண்டவரே இருப்பதாக என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 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 நினச்சேன் இந்த கற்பனைகளை நினைக்கும் போது ஆண்டவரே சொல்லுவாங்க, கணவர் இருக்கும்போது அடுத்து மனைவி இல்லாத போது கணவரோட சொத்து மனைவிக்கு போகும், மனைவி சொத்து பிள்ளைகளுக்கு போகும். ஆண்டவரே, ஆண்டவரே, சபை என் பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு அடுத்து அந்த நிர்வாகம், இது முடிவு இது. இந்த நிர்வாகம் என்பது என் மனைவியாக இருந்தாலும் கூட முழு உரிமை திருசபை மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுக்கு உள்ள எவனவோ வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தரிசனத்துக்கு விரோதமாக எவன் வந்தாலும் வெட்டுவண்டா. அது மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, பிள்ளைகள் கணவனானாலும் சரி, என் நண்பனாலும் சரி, என் பெத்தவனாலும் சரி, யார் வந்தாலும் வெட்டுவண்டா. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா? இந்த வெள்ள திருச்சபை கொடுக்கப்பட்ட தரிசனத்தை முழுமையாக இந்த கிராமத்து மக்கள் அனுபவிக்க வேண்டும். ஆமென். இதுக்கு விரோதமாக யார் எழுமனாலும் அவனை எட்டி ஒதிக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று எட்டி ஒதிக்கணும்னா, மனம் சுத்தி சுத்தி வருது தானா உன்னால, மனம் தன்னால. பாட்டெல்லாம் தெரியாதுங்களா? மான சுத்தி 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 சுத்தி, மான சுத்தி 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 சுத்தி, மான சுத்தி 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 சுத்தின்னு பாடி என்ன போனோம். அப்புறம்
நம்மளை பிடிச்சவங்க. அழகு போல அவளும் வந்தா எட்டி எட்டி பார்த்துப்பேன், எட்டி எட்டி பார்த்துப்பேன். அவனை போல அழகா வந்தா எட்டி எட்டி பார்த்துப்பேன், எட்டி எட்டி அம்மே. அப்படி எதுக்குனாக்கா அப்படின்னாக்கா ஏன்னாக்கா நம்ம ஒரு கற்பனை நினச்சிருப்போம், என் கணவர் இப்படி தான் இருக்கணும், என் மனைவி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அம்மே எப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அம்மே ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினச்ச மாதிரி அவன் வரும்போது ஆசை அப்படி போகும்போது என்ன பண்ணும், அந்த ஆசையை பார்த்து எட்டி ஒதுக்கணும். ஹல்லேலூயா. என்னது ஆசைக்கு வந்தா எட்டி என்ன பண்ணா ஒதுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உதவாய்ந்தாங்கிறாங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் திருசபைக்கு விரோதமாக, சபையுடைய தரிசனத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தூக்கி வீசிடணும். ஓடிப்போ, அப்பால போ சாத்தானே. என்னது அப்பால போ, தூக்கி எறிஞ்சிடணும். அமே ஹல்லேலூயா. போயிட்டா என்ன பண்ணுவேனாக்கா பரவாயில்ல. அமேன். 100 ஆடுகள் வைத்து 100 தீய நரகத்துக்கு நேராக கொண்டு செல்வதை பார்க்கலாம். ஒரு ஆடு ஹலே புத்தி உள்ள கன்னிகை வாசிக்கல. அந்த புத்தி உள்ள ஒரு குடும்பமோ ஒரு சபையோ ஒரு விசுவாசியோ தேவராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ போச்சே போச்சே காணிக்க போச்சு, தசமா போக சச்சி ஒண்ணு வேலையே பரவாயில்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்த்து வச்சு நரகத்துக்கு கொண்டு போது பாரிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் வசனத்தை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமா, இல்லை பேரு மாத்திரம் ராகினி ரோகிணி டேவிடு தாவிது இந்த அவன் பேர் மாத்திரம் கிறிஸ்துவ என்று அடையாளம் காட்டுவதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ மறுஜீவியம் என்பதுக்காக தான் பேர் மாற்றம் நாம் பண்ணுறோம். அம்மே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ராசி என்பது நல்ல தமிழ் பேர் தான். அம்மே ஹல்லேலூயா. இப்போ ஏஞ்சலுக்கு ஏஞ்சல்னு பேர் இருக்கு. திருப்பி ஞானசம் கொடுக்கும்போது நீ ஏஞ்சல் இவேஞ்சலின் அப்பா அப்போ என் பேரு முன்னாடி வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ ஏஞ்சல் ஏஞ்சல் பேரை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தோடு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைனாக்கா உலகத்துக்கு உண்டான பெயர் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அது மாற்றி அமைக்க வேண்டும். ஆமே ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமான நேரம் அதிகமாக வச்சு வர வேண்டிய விடமா ஃபோன் பண்ணி சொன்னீங்க அவருக்கு கவனிங்க. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரிய பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி, எங்கே அந்த கேமராமேன் காணோம்? ராகுல் பின்னாடி போய் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலம்மா. ஃபோன் வந்து ஆஃப் பண்ண இல்லை, தண்ணியில் எடுத்து போய் போடாத, ரெண்டாவது வரவே வராது, மூச்சு தண்ணி செத்து போயிடும். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மளாம் யாரு யாரு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யாரு சார்ந்து வாழ வேண்டும்? இயேசு சார்ந்து பாஸ்டர் அம்மாவோ ஊழியக்காரன் சார்ந்து வாழாமல் இயேசு சார்ந்து மாத்திரம்தான். உங்கள் பாஸ்டர் யார் சார்ந்து வராங்க? அந்த இயேசு தான் சார்ந்து வாழ்றாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படியோ நீங்களும் அப்படியாக அவர் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க, நீங்கள் யார் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு சார்ந்து வாழணும், அப்புறம் அப்பா அம்மா சார்ந்து வாழணும், அப்புறம் பாஸ்டர் சார்ந்து வாழணும். ஆமென். இல்லை அப்பா அம்மா கிட்ட வாழ மாட்டேன், பாஸ்டர் வச்சு கேட்க மாட்டேன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க? இது சார் வரேன் சார், உங்களை பார்க்கும்போது உங்கள் முகம் பாதி கலரா பாதி கருப்பா இருக்கு சார். இதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியும் சார். சார் எங்க கிட்ட எல்லாம் மருந்து இருக்கு சார், வந்து வாங்கி சார் நாங்க. ஆஹா நீ அவன்தா இரு நான் வர பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ தான் உள்ளே வந்துருக்கேன். இப்போ பண்டைய காலத்தில் உள்ளே போகிறாங்க. மவுண்ட் ட்ரேட் சென்டர்னு ஒன்று இருக்குது. எங்கள் சங்கத்து மூலியமாக அந்த இடத்துல புகைப்பட கண்காட்சி வைச்சாங்க. முதல் நாள் போல் 2வது நாள் நாங்கள் போனோம். போகும்போது யாராவான்னு பார்த்தா கூப்பிட்டு எங்ககிட்ட மருந்து இருக்கு, சாப்பிட்டா கொழுப்பெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா அந்த முகத்தில் கருப்பாக இருக்குது போயிடணும். டே அந்த மூஞ்சி கருப்பை வந்து எனக்கு தான் தெரியும். அது கொழுப்புனால வர்ற ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னது ஆக்சிடென்ட்? இந்த பக்கம் தேங்கி போச்சு, இந்த பக்கம் சுடு தண்ணெல்லாம் ஊற்றிக்கணும், அதனால ஒரு பக்கம் கருப்பாக தெரியுது. ஏன் விஷயம் அவனுக்கு தெரியாது இல்லை? போடா டுப்பா நினச்சிக்கினேன். நான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் இப்போ சுற்றி பார்த்துட்டு வரேன். மொத்தம் 5 தெரு. அது பெரிய பில்டிங்கு, ஃபுல்லாக ஏசி தான் இருக்கும். கடைங்க மொத்தம் சீனா C1 C அதுமாரி தெருவு பேர்
உள்ளே கடைக்கு லைனுங்க தெருவாக இருக்கும், உள்ளே பெரிய பில்டிங்கில். நான் இப்போ தான் வந்துக்கிறேன், நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவன் பக்கமே நான் போனால் சார் வாங்க சார் லேக்கிங்க சாப்பிடுங்க சார், கோழிப்படம் கறியணுமால சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நம்ம எங்கே தவறு நடக்க தெரிஞ்சு கொள்ளாமல் பார்க்கறதான் தப்பாகவே நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நம்ம தெரிஞ்சு தெரியாமல் வந்துட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் அகத்து வீட்டுக்காரனை பார்த்து சொல்லணும், இவங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் குழா கிட்ட பெரிய சண்டையே நடக்கும், பெரிய சண்டையே நடக்கும். டம்மு டம்மு ஊங்குண்டா எங்குண்டா ஏங்கோட ஊங்கோட எங்கல் சண்டை போட்டுப்பாங்க. அந்த இடத்துல பார்க்கும். அல்லேலூயா. ஆனால் இப்போல்லாம் மாறி போச்சு. வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்மளை பார்த்து அவங்க சொல்லணும் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. என்னால் இந்த வீடியோ பார்த்துருக்கிற முழுக்க சொல்லணும், என்னை பார்த்தா சொல்லுவாங்க என்னது, நான் கிறிஸ்தவன் என்று. அல்லேலூயா. சரி சரி இருக்கட்டும், உன் முன்னாடி கேட்டதான் தெரியும் நீ யார் எப்படிப்பட்டவனு. ஆமென். ஒவ்வொரு கணவனும் மனைவி குறித்து கணவன் கிட்ட கேட்கணும், கணவனை குறித்து மனைவி கேட்டால் சொல்லுவாங்க, நல்லதும் சொல்லுவாங்க எல்லாத்தும் சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் வெளியே நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ சார்ந்து வாழுகிறவர்கள். அல்லேலூயா. 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 அப்படி நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சமாதான காரணர் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. நித்திய பிதா நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே நீதியின் அதிபதியே நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உலகத்தின் புறமே இருந்த எங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று ஒரு அந்தஸ்துகளை கொடுத்த தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் கூட பிறந்தவங்க கட்டிக்கிட்டவ ஆண்டவரே அக்கம் பக்கங்களை மதிக்கலை ஆண்டவரே. நீங்கள் மதிக்கத்தக்கதான இடத்துல எங்களை கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட முடியாய் ஆண்டவரே எங்களை உயர்த்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊரி பாபா சந்தாரா தைக்கா தூணா நாம உருதலா வரவா ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே சோதரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற எங்களுக்கு ஆண்டவரே துன்பங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே அவமானங்கள் நேரிட்டாலும் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையிடத்தில் எங்களை பிரிப்பவன் யார்? ஆண்டவரே சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்கும் போனாலும் கூட ஆண்டவரே அவங்கள மறுதரிக்கல ஆண்டவரே. அவர்கள் தொழுது கொள்ளுக சொன்ன தெய்வத்தை வணங்கல ஆண்டவரே. தகப்பட்டு நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வைராகியம் உள்ள கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே ஆண்டவரே பணத்துக்காக புகழ்ச்சிக்காக பேருக்காக ஆண்டவரே உம்மை நம்முடைய நாமத்தை நாங்கள் வீதியில் ஆண்டவரே தூஷணம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. இயேசு என்ன செய்தாரு? என் குடும்பத்தை விட்டுட்டாரு, என்னை விட்டுட்டாரு, என்னை கடங்காரனா இருக்கிறேனே, நான் வியாதியா இருக்கிறேனே, என்னை அவர் கண்டு கொள்ளிலே என்று சொல்லி புலம்புகிற மத்தியில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் மனங்கம்பீரமாக எங்களை நிற்கும்படியாய் வைத்திரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல ஆண்டவரே நீங்கள் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்ற போனாலும் சரி அது உங்கள் பாடு. உங்களுடைய கருத்துல ஆவி ஒப்ப கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உயர்ந்தாலும் சரி உயராமல் நாங்கள் அப்படியே இருந்தாலும் சரி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அனுதினம் ஆண்டவர் உணவை எங்களுக்கு தந்தரளி எங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்ப கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் மறிக்கும் போது அது கொண்டு போகிறது இல்லை ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் ஆண்டவரே உணவும் குடிக்க தண்ணீர் இருக்க எடுப்பிடம் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடு பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல பிதாவே ஆமென். கண்கள் தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரர் அறிவு பேர் இருக்காமா? எங்க ரூத் அபிகாய்
நீங்கள் போய் விடுங்கம்மா. சரி வாமா. அவர் லிங்க் அவர் பேண்ட்டு போட்டு வைக்குமா அவரை. சபையாருக்கு வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கவிப்பணிக்கு 19ஆம் தேதி உட்கார வச்சு 23ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்குது. சபையார அனைவரும் குடும்பமா வரணும். ஒருத்தரும் எனக்கு வேலை இருக்குது நாளையிலன்னு காரணம் சொல்லக்கூடாது. 23 கிழமை வருது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காலையில சொல்லுங்க. போய் வேலைக்கு போயிடுவோம். சாயந்தரம்பா சாயந்தரம் உட்கார வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு சகோதரிங்க வேலைக்கு போயிட்டாலும் டைம் இல்லைனாலும் மஞ்சள் நீர் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ஒரு சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் எங்கள் சபையாரங்களும் அதில் முக்கியமாக கலந்துருக்கணும். அனைவரும் எல்லாரும் வந்துடணும். எங்கள் வீட்டுக்கார அப்பா அம்மாவுக்கும் அறிவிக்கிறேன் நான். சபை அப்பா சொல்லிடுமா. சொல்றது புரிஞ்சுங்களா? 19ஆம் தேதி உட்கார கொஞ்சம் உட்கார வைக்க போறோம். தண்ணி ஊற்றி உட்கார வச்சுட்டு திருப்பி 23ஆம் தேதி கூட்டுக்கு போறோம். அது வெளியில உட்காந்து இருக்கணும். ஐயா கூச்சலாம். கூட்டுக்கு போறோம். பிள்ளைங்களா எல்லாரும் என்ன பண்ணுங்க, வீடியோக்கு என்னப்பா ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஐஸ்வர்யக்காக ரமணிக்காய் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த நாளை காண்கிற இந்த 3 பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆண்டவரே நீங்க நம்ம வாழ்த்தி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவனின் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை பிள்ளைகளை காணபடியாக என் தேவனின் கிருபை செய்திரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வரங்களினாலும் ஆண்டவரே புதிய புதிய காரியங்களினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த வருடம் முழுவதும் நீர் நடத்த போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி. ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் கண்ணினிமையை போல காத்து வந்த தெய்வமே, இந்த புதிய நாட்களை நீங்க கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து நீர் இவர்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. படிப்பின் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் தேவனே அப்பா சோதரர்கள் உற்றார் உறவினர்கள் பெற்றோர் எடுத்த தாயார் தந்தை எல்லாருடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே நாங்கள் மனதார சபையார் இணைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்று வாழும்படியாய் என் தேவன் நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. ஆமென். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி முதலே அறுப்பறுத்து அரிசி முட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக சொன்னோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே அப்பா, அந்த காமக்குரு பாளையத்திலிருந்து கொடுத்த சகோதரன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவங்க நிலத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா பயிரிடப்பட்ட ஆண்டவரே அப்பா இந்த அரிசியை நாங்கள் ஆண்டவரே சபைக்கென்று கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த நிலத்துல இன்னும் அதிகமா விளைச்சல்களை வெளியே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே அப்பா சோதரே எந்த ஒரு ஆண்டவரே வெறுமைகளும் அதற்கு வராதபடிக்கு செழிப்பாய் ஆண்டவரே அப்பா அறுவடையை ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து அந்த நிலத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அறுவடை செய்யணும், இன்னும் அதிகமாய் விளைச்சல்களை கர்த்தர் உருவாக்கணும். கர்த்தர் ஆண்டவரே அந்த நிலத்துல இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவர். உமக்கென்று முதலையா கொடுத்திருக்கிற இந்த காணிக்கையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா சுதர் உமக்காக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரர்களே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வருவது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். நாம் வாசத்தவனமாக சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இப்படி இருக்க எவன் வார்த்தனமாக கர்த்தருடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கடுவான். அவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது காலகாலமாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற சடங்காச்சாரமாக நினையாமல் ஆதி அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் கூடி வரும்போதெல்லாம் அப்பம் விட்டு இது நினைவு கூர்ந்தார்கள். துணிகரமாக புசித்தவர்கள் உண்டவர்கள் மடித்து போயிருக்கிறாங்க, சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து குடும்பத்திற்குள்ள சமாதானம் இல்லாமல் சண்டை சத்துருவு ஒரு போட்டிருந்தால் தயவாக கர்த்தருடைய சமூகத்தில் நேரடியாக என்னால் மன்னிப்பு கேட்க மாதிரி இருக்கு, ஆனால் இயேசுவே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் செய்த காரியங்கள் நிமித்தமாக குற்ற உணர்வோடு இருப்பீரானால் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிட்டு மன்னிப்பு கேட்டு மீட்பு பெற்றுக் கொள்ளும்படியாக பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ காணிக்கை செலுத்துறதுக்கு முன்பதாகவே உன் சகோதரத்துல சண்டை போட்டது மன்னிப்பு கேட்டுட்டு காணிக்கை செலுத்து என்று நம் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகியால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போமாக. நாங்கள் எல்லாரும் கண்ண மூடி இருக்கிறோம். ஒரு இந்த கூட்டத்தில் உங்களில் யாராவது இந்த இடத்துல இருப்பார் ஆனால் மன்னிப்பு கேட்க நினைச்ச கை பிடிச்சி சகோதரனே சகோதரியே என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுட்டு உங்கள் இடத்துல மனுகால் படுத்தி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சர்வபலமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. குற்றமில்லாத அந்த ரத்தத்தை குற்றமில்லாத அந்த சரீரத்தில் புசிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும் தேவைக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தொழுப்பு கொள்கிறோம். பொறுப்படுத்த வேண்டும் இயேசு நாம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதை வெளியே பேசணும் சொல்லு. உலகின் ரட்சகரே
ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே. சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழ்ந்திட. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். மாறிய அன்பை எண்ணீடும் போது கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும். ஏற்று என்றும் நடத்தும். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பந்தியில் ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்கும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே கிருபை பாராட்டின தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ரத்தமும் ஆண்டவரே மீதியாக இருக்கிறது. ஆண்டவரே, இது எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. என்ன ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமத்தை சுற்றி அநேக ரட்சிப்பு உடைய கருத்தில் இருக்கிறது அல்லவா. ஆண்டவரே, உடைய பிறப்பின் சுவிசேஷ நற்செய்தியை ஆண்டவரே இந்த பாவ மன்னிப்பு குறித்து சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கப்படுத்த ஆண்டவரே பிரசங்கம் செய்ய ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உடைய கருத்தில் ஆண்டவரே ஆவியாத்துமா சரித்து ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பந்தியில பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டிட்டு மகிமைப்படுத்துவோம்.
பிதாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான நாளில் கொடுக்க யாவரும் கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். மணிகண்டன் குடும்பத்தார்கள் இந்த நாளிலே உணவு வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அது சாப்பிட போகிறோம். மனதார பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் உணவு ஆண்டவரே அளித்த குடும்பத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவைகளை சந்திக்கும்படியாக எனக்கு கர்த்தாவே உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். சாப்பிடுகிற எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரந்தட்டை மைக் பண்ணுவோம். அடுத்த மாதம் வந்து